ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நஸ்லாக் சேனல். இன்னைக்கு ஒரு விளாகோட சேர்ந்து நம்ம கட்டிங் வீடியோவும் சேர்ந்து பார்க்கலாங்க. சண்டே வந்து நேற்று வந்து சண்டே வந்து குழந்தைங்க ஆசைப்பட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் இருக்கிறது திருநெல்வேலி. என்னோட வீடியோவை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த திருநெல்வேலி பக்கத்துல குறுக்குத்தர முருகன் கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க. அழகா இருக்கும். அடிக்கடி வெள்ளம் வந்து குறுக்குத்தர முங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலியில நெல்லை மாவட்டத்துல கேட்டிருப்பீங்க நியூஸ்ல எல்லாம். அந்த கோவிலுக்கு தாங்க நேற்று போயிருந்தோம். இப்ப நல்லா கொஞ்சம் வந்து எடுத்து கட்டிட்டு இருக்காங்க. முன்னாடி இதெல்லாம் வச்சு நல்லா உட்கார்ந்து இருக்கு. இந்த இதெல்லாம் முன்னாடி கிடையாது. இப்பதான் நல்லா சிமெண்ட் போட்டு தர போட்டு அழகா இருக்கு, நீட்டா இருந்துச்சு. தண்ணி பாத்தீங்கன்னா சும்மா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா ஓடுச்சு. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூட போற வருமா அந்த மாதிரி இருந்துச்சுங்க. சூப்பரா தண்ணியில நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட ஜாலியா விளாண்டோம். பாருங்க அந்த பசங்க எல்லாம் எவ்வளவு அழகா டைவ் அடிச்சு குதிச்சு குளிச்சாங்கன்னு பார்க்கவே என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. பட் எங்களுக்கு அந்த நீச்சல் எல்லாம் தெரியாது. என்னோட சொந்த ஊர் வந்து மதுரை. நான் அங்க இருந்ததுனால காலையில ஃபுல்லாவே இந்த என்ஜாய்மெண்ட் தாங்க. நல்லா அங்க கொண்டு போய் கட்டு சோறு கட்டிட்டு போய் குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. ஓகே, நம்ம ஒரு கட்டிங் வீடியோக்குள்ளேயும் போயிடுவோமா? நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்து 44 இன்ச் பிளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து டேப் வச்சு போடுங்க சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் இன்னைக்கு அளவு பிளவுஸ் வைக்கல, அவங்கள அளவு எடுத்திருந்தேன் ஆல்ரெடி. அளவு எடுத்ததை வச்சு நான் உங்களுக்கு போடுறேன். இப்ப உயரம் வந்து 13 வச்சிருக்கேன். 13 உயரம் வச்சு, இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம நேர் பீஸ் அதுக்கப்புறம் மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு ஸ்கேல் தொட்டுட்டு 13 இன்ச்சுக்கு முதல்ல மேல வந்து ஷோல்டர் அளவு வச்சு மேல் வந்து ஒரு லைன் போட்டுச்சு. தையலுக்கான அளவுகளும் குறிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் ஷோல்டர் லென்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத அளந்துக்கிட்டேங்க. ஃபுல் ஷோல்டர் முதுகு, இந்த கை ஆம்கோல் கிட்ட இருந்து அந்த முதுகு வரைக்கும் எவ்வளவு இருந்துச்சுன்னு சொல்லி பின்னாடி வச்சு அளந்து பார்க்கணும். ஓகேங்களா? அது அளந்து பார்த்ததுல வந்து 17.5 கிட்ட இருந்துச்சு. அப்ப அதை பாதியா கன்வெர்ட் பண்ணும்போது 7.25 அந்த மாதிரி வந்துச்சு. அப்ப 7.25 இன்ச்சுக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த லைன் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கான தையல் அளவுகளையும் குறிச்சிருக்கேன். ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு கிட்ட இருந்தா போதும்னு சொன்னாங்க. 2.5 இன்ச்சு ஷோல்டர், அதுக்கான தையல் அளவு குறிச்சிருக்கேன். தையல் அளவு எந்த இடத்துல குறிக்கணும்ன்றதான் மெயின்ங்க. அதனால கண்டிப்பா மறக்காம தையல் அளவை கரெக்டா குறிச்சுக்கோங்க. அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கழுத்தோட உயரம். நெக்ஸ்ட் அவங்களோட கழுத்தோட உயரம் பாத்தீங்கன்னா, இப்ப உயரம் பாக்குறத காட்டிலும் கழுத்தோட உயரம் பாக்குறத காட்டிலும் முதுகுல எவ்வளவு இன்ச் உங்களுக்கு எவ்வளவு தூரத்துல வேணும் அப்படின்னா, அந்த 13.5 இன்ச்ல இருந்து அவங்களுக்கு 9 இன்ச்சு கிட்ட எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த இன்ச்சை நம்ம அளவு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கழுத்தோட இறக்க வந்து நம்ம அழகா மென்ஷன் பண்ணிடலாம். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம பேக்ல இருந்து முதுகு 13.5 இன்ச் வச்சிருக்கோமா, அந்த முதுகுல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு பார்டர் தேவைப்படுமோ அந்த அளவை நம்ம மார்க் பண்ணிட்டு மீதி எக்ஸ்ட்ரா உள்ளது நம்ம கழுத்து பீஸ்க்கு அப்படியே வெட்டி திருப்பணும் அப்படின்னா கழுத்தோட நீளம் நமக்கு கிடைச்சிருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 13.5 இன்ச்ல இருந்து ஆம்கோலுக்கு நம்ம எவ்வளவு எடுக்கணும்? 13.5 இன்ச்ல இருந்து ஆம்கோலுக்கு வந்து வெயிட்டா இருந்தாங்க அப்படின்னா 7.5 இன்ச் எடுக்கணும். 7.5 இன்ச்ல நான் ஒரு மார்க் பண்ணிருக்கேன். மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம குறிக்க வேண்டியது மார்பு சுற்றளவு. ஃபுல் லென்த் 44 இன்ச் சைஸ் பிளவுஸ் தானே இது. அப்ப 44 கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 11 இன்ச் வருங்க. 11 இன்ச்ல தான் நம்ம பாத்தீங்களா 44 கன்வெர்ட் பண்ணும்போது 11 இன்ச். 11 இன்ச் எங்க இருந்து கரெக்டா மெஷர் பண்ணி கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி சென்டர்ல ஒரு 11 இன்ச் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன். இவ்வளவுதாங்க நம்மளோட பேக் பார்ட் மெஷர்மெண்ட். சூப்பரா பினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்கன்றதுனால கழுத்தோட அகலம் வந்து கம்மியா கேட்டிருந்தாங்க. நீங்க உங்களுக்கு எவ்வளவு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு கழுத்தோட மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. அந்த கழுத்து அகலம் வந்து விரிஞ்சு கொடுக்கறது வந்து 4 இன்ச்சு கிட்ட இருந்தா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உங்களோட வெயிட் வந்து ஆள் வந்து நான் ஒல்லியா இருப்பாங்கன்னா அது வந்து கம்மியா இருக்கும். கொஞ்சம் பிராடா இருக்கிறவங்களுக்கு வந்து கழுத்து வந்து ரொம்ப அகலமா வச்சாதான் 4 இன்ச்சு கிட்ட வச்சாதான் அவங்களுக்கு பிளவுஸ் வந்து ஃபிட்டிங்கா போட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதனால நீங்க எத்தனை இன்ச் வேணுமோ அந்த கழுத்தோட அகலத்துக்கு உங்களுக்கு தேவையான லூஸ் கொடுத்து வைங்க. இப்ப எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஆம்கோல் ஸ்கேல் வச்சு பின்னாடி கழுத்து பகுதியையும் முன்பக்க ஆம்கோல் சைடையும் நம்ம மார்க் பண்ணிடலாங்க. சாரியில கன்வெர்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. பட் சாரியில கன்வெர்ட் பண்ற அளவுக்கு
இன்னும் எனக்கு பிளவுஸ் வரல சிஸ்டர், வந்தோடனே நான் சொல்றேன். இப்ப இதே மாதிரி இது வந்து நார்மல் பிளவுஸ் கட்டிங்க, நீங்க இதே இதை லைனிங்ல போட்டு இதே அளவு வச்சு நீங்க மார்க் பண்ணுங்க. இதே அளவுன்னு சைடு மற்றபடி ஷோல்டர் இதெல்லாம் வந்து நீங்க அளவு வச்சுக்கோங்க. கழுத்தோட உயரம் மட்டும் அவங்க கொஞ்சம் மேல ஏத்தி கேட்டதுனால இந்த இன்ச்சு. உங்களுக்கு கழுத்து இறக்கம் வேணும்னா நீங்க எவ்வளவு இறக்கம் வேணுமோ அத்தனை இன்ச்சு வச்சு கட் பண்ணுங்க சிஸ்டர். இது நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க வந்து கேக்குறப்ப எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. இதே இதை லைனிங் பார்ட்ல கட் பண்ணி அந்த லைனிங்கை நீங்க சாரியில எந்த இடத்துல வரும், கரெக்டா இந்த இடத்துல போட்டா கரெக்டா இருக்குமா, இந்த இடத்துல போட்டா கரெக்டா இருக்குமான்னு வச்சு பார்த்து கட் பண்ணுங்க சிஸ்டர். ரொம்ப ஈஸியா நம்ம கட் பண்ணிடலாம். சாரியிலையுமே பட்டி பகுதிக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒட்டு கொடுக்குற மாதிரி வரும், பட்டிக்கு மட்டும் ஒட்டு போட்டு நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கை கிட்டையும் ஏற்கனவே கைக்கும் உங்களுக்கு அதிகமான துணி வேணும். அதுக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கை எப்படி எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து ஜாயின் பண்றதுன்ற வீடியோ வந்து என்னோட ரெகுலர் வீடியோல இருக்கு, வேணும்னா மறக்காம போய் வாட்ச் பண்ணுங்க. அது வந்து ஈஸியா கை ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி தாங்க. கை நெக்ஸ்ட் பார்ட் கை எந்த அளவுக்கு நமக்கு கை வேணுமோ அதே அளவுக்கு மடிச்சுக்கோங்க. ஒரு ஸ்கேல் அளவுக்கு மடிக்கிறதுக்கு எனக்கு வேணும்ன்றதுனால நான் அந்த ஸ்கேல் அளவுக்கு கோட் லைன் பண்ணிருக்கேன். கையோட உயரம் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு வேணும்னா 8.5 இன்ச்சு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு எத்தனை இன்ச் வேணுமோ நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 8.5 இன்ச்சு நான் 2 சைடும் மார்க் பண்ணிக்கிட்டேன். 8.5 இன்ச்சுல இருந்து இந்த சைடு கை வளைவு கொடுக்கறதுக்கு வந்து 3 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கணும். 8.5 இன்ச்சுல இருந்து 3 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணி ஒரு டாட் வச்சிருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கரெக்டா அந்த வளைவு கிட்ட வர்ற மாதிரி ஒரு பெண்டிங். இப்ப இது ஒரு ஈஸி மெத்தடா நானும் நிறைய பேர் வீடியோல போட்டாங்க. இந்த மாதிரி நம்மளாம் கையில பெண்டிங் கொடுக்கறதுக்கு பதில் இப்ப வந்து பிகினர்ஸ் தான், நானும் பிகினர், என்னோட சேர்ந்து நீங்களும் பிகினர். நானும் நிறைய பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் பார்த்து தான் நான் கத்துக்குவேன். அதே மாதிரி நான் கத்துக்கிட்டதை உங்களுக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ரெகுலரா பாக்குறவங்களுக்கும் தெரியப்படுத்தணும்ன்றதுனால நான் சொல்றேன். முதல்ல ஆம்கோல் ஸ்கேல இந்த மாதிரி வச்சு நான் வளைவு போட்டேன், அடுத்து திருப்பி வச்சு வளைவு போட்டேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கரெக்டா சுருக்கம் இல்லாம நீட்டா வருது சிஸ்டர். எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் அந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. கையை குடஞ்சு கட் பண்றது மட்டும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணும் போதுதான் நான் அதை வந்து கட் பண்ணுவேன். அப்படின்னா தான் நல்ல பக்கம் கரெக்டா வரும். இல்லாட்டின்னு இப்பயே கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மடிச்சு அடிக்கும் போது மாத்தி அடிச்சிருவோம். நானே மாத்தி அடிச்சிருவேன், அதனால இந்த தப்பு வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இது வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக அர்க்காத் பண்ணிக்கிட்டேன். ஒரு சைடுக்கு அர்க்காத் பண்ணியிருக்கோம்னா அந்த சைடு பார்ட்ல அதுல அர்க்காத்தை வச்சு நம்ம கரெக்டா மடிச்சு அடிச்சிடலாம். அதுக்கு தாங்க அந்த ட்ரிக்கு. நெக்ஸ்ட் அது வந்து அவங்க வந்து நேர் பீஸ் தான் கேட்டாங்க, அதனால நேர் பீஸ்ல அப்படியே நம்ம பேக் பார்ட்டை அப்படியே போட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். வாங்க ஃப்ரண்ட் பார்ட்டை எப்படி கட் பண்றதுன்னு இப்ப பாக்கலாமா. நெக்ஸ்ட் நம்ம பேக் பார்ட் துணியை அப்படியே அது மேல போட்டு நான் எப்படி எக்ஸ்ட்ரா அங்கிட்டு கிளாத் வர்ற மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு பாக்குறேன். இந்த மாதிரி நீங்க என்னைக்குமே நம்ம செய்யறதுக்கு கட் பண்றதுக்கு முன்னாடியே பிளவுஸ போட்டு பாருங்க. அந்த லைனிங் கிளாத்தை கரெக்டா கட் பண்ணிட்டு போட்டு பார்த்துட்டு கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃப்ரீயா இருக்கலாம். ஓகே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி, அதனால லைனிங் கிளாத் கட் பண்ணி மெயின் கிளாத்ல கரெக்டா போட்டு பாருங்க. முத பிகினர்ஸா இருக்கீங்கன்னா பேப்பர் கட்டிங் போடுங்க, பேப்பர்ல கட் பண்ணுங்க, இல்ல ஒரு அட்டையில சார்ட்ல கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு அதை அந்த பிளவுஸ் மேல வச்சு ஸ்டிச் பண்ணுங்க, இன்னும் ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நானும் அந்த மாதிரி பேப்பர் கட்டிங் சார்ட் கட்டிங் எல்லாம் போட்டு தாங்க இப்ப பிளவுஸ் வந்து எனக்கு இருக்க கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா கொடுக்குற அளவுக்கு என்னால இப்ப ஸ்டிச் பண்ண முடிஞ்சிருச்சு. நீங்களும் என்னைய மாதிரி ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா. ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி கோடு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பேக் பார்ட்டை எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமா கேக்குறது என்னது, எங்களுக்கு டாட் எந்த சைடுங்க சிஸ்டர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஓகேங்களா. முன்கழுத்து வந்து எத்தனை இன்ச் வேணுமோ நீங்க அத்தனை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு 5 இன்ச்சு போதும்ட்டாங்க, நான் 5 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். டாட் மெயினா நம்ம பிடிக்கிற டாட் எப்படி சிஸ்டர் கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும். இந்த 44 இன்ச்சு சைஸுக்கு டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, நான் மேக்சிமம் வந்து நான் ஏற்கனவே என்னோட ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். 13.5 இன்ச்சு முன்னாடி அந்த மாதிரி வைக்கிறீங்கனால அது நார்மலா உள்ளவங்களுக்கு, 13.5 இன்ச்சு டாட் வைக்கிறோம்னா அது நார்மலா உள்ளவங்களுக்கு
கொஞ்சம் அகலமா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் செஸ்டும் கொஞ்சம் பிராடா இருக்கணும். அதனால அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேல இருந்து நம்மளோட இதை வந்து 14 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கும். நீங்க 14 இன்ச்சஸ் வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். 44 இன்ச்சு சைஸ் உள்ளவங்களுக்கு 14 இன்ச் வை. ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு 12.5 13 அவ்வளவுதான். கொஞ்சம் நார்மலா இருக்கிறவங்களுக்கு 13.5 13 கரெக்டா வரும். கொஞ்சம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு தாங்க 14 கரெக்டா இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம கழுத்தோட அகலத்தை கீழே வந்து டாட் மேல உள்ள உயரம் கன்வெர்ட் பண்ணிட்டோம். கீழே உள்ள அந்த மெயின் டாட் பிடிக்கிற இடம் இருக்குல்ல, அதை எப்படி கன்வெர்ட் பண்றேன்னு பாருங்க. கழுத்தோட அகலம் நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம்? 4 இன்ச் வச்சிருக்கேன். 4.25 இருந்திருக்கு. ஓகேங்களா? பிளஸ் அதோட என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க, அளந்து காட்டுறேன். 4 இன்ச்சு கழுத்தோட அகலம் இருக்கு. அப்ப தையலுக்கு இன்னும் ஒரு 1/4 இன்ச் நம்ம விடுவோம். அப்ப 4.25. அப்ப அவங்களுக்கு அப்ப அதோட பிளஸ் 1 இன்ச். எப்பயுமே கழுத்தோட அகலம் எவ்வளவு இருக்கோ அதோட பிளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணி தான் கீழே அந்த கரெக்டா அந்த பெண்டிங்கான டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த மார்பகத்துக்கிட்ட வர டாட், அந்த டாட் கரெக்டா இந்த நாம் சொல்ற மெஷர்மெண்ட்ல பிடிச்சு பாருங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டா அமையும். மற்ற டாட் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க. நம்ம எப்பயுமே எல்லா பிளவுஸுக்கும் பிடிக்கிற மாதிரி ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கழுத்தோட அகலம் பிளஸ் கழுத்தோட தையலோட அகலம் 1/4 இன்ச்சு விட்டுக்கோ இல்லையா, 4 கழுத்து இன்ச்சு, 1/4 இன்ச்சு தையலுக்கானது. அதோட 1 இன்ச்சு மட்டும் நீங்க ஆட் பண்ணி 5.25 அவங்களுக்கு வச்சுதாங்க அவங்களோட மெயின் டாட்டை நான் பிடிச்சேன். ஒரு டாட் மெயின் டாட் பிடிச்சாலே ஆல்ரெடி தெரிஞ்சிரும். மொத்தம் 3 டாட்டும் எப்படி பிடிக்கலாம் ஈஸியா அப்படிங்கறத என்னோட வீடியோஸ்ல போட்டிருக்கேன். புதுசா பாக்குறவங்க மறக்காம போய் வாட்ச் பண்ணுங்க. கைய கொஞ்சம் லைட்டா உள்ள வந்து மைல்டா உள்ள இறக்கமா கட் பண்ணிருக்கேன். அப்ப கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுருக்கம் இல்லாம இருக்கு. கரெக்டான கட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணி உங்களோட என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்து நான் என்னென்னலாம் கத்துக்கிட்டு பேபிக்கான ஃப்ராக் மாதிரி கட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஏதாவது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன இப்படி செஞ்சு பார்ப்போமா, அப்படி செஞ்சு பார்ப்போமா, நான் என்னெல்லாம் கத்துக்கிட்டு உங்களுக்கும் கத்து கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பார்த்து நான் அதை கட் பண்ண என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அது எப்படி கட்டிங் பண்றேன்றதை பார்த்து நீங்களும் ஸ்டிச்சிங் பழகுங்க. ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கழுத்தோட கிராஸ் பீஸ். இவ்வளவுதாங்க எக்ஸ்ட்ரா பிட்டே இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா பிட்டை எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு கரெக்டா ஒரு ஸ்கேல் அளவே போதும், வேற எந்த அளவுமே நம்ம மார்க் பண்ண வேண்டாம். மீதி எக்ஸ்ட்ரா துணி மடிச்சு அடிக்கிற அளவுக்கு கரெக்டா இருக்கும். நல்லா விரிச்சுக்குவோம். விரிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்கேல் வச்சு லைன் பண்ணி டிராப் பண்ணி கால் 1 இன்ச்சுக்கு கரெக்டா லைன் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க கிராஸ் பீஸ் எடுக்கும் போது உங்களுக்கு கழுத்து வந்து சூப்பரா அழகா சுருக்கம் இல்லாம நீட்டா வரும். ஃபுல் கிராஸ்ல எடுக்கிற போது அழகா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இன்னும் வேற எந்த மாதிரியான டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் அண்ட் மோட்டிவேஷனல் தான் எனக்கு ரொம்ப 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 மோட்டிவேஷனலா இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு விளாகோட சேர்ந்த ஒரு பிளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்த்தோம். நல்லா மதியம் ஃபுல்லா நம்ம நல்லா ஆத்துல குளிச்சு ஆட்டம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஈவினிங் நைட்டுக்கு மேல ஒரு இந்த பிளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன். அதை தான் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். நாளைக்கு நம்ம இதோட ஸ்டிச்சிங் வீடியோவையும் பார்க்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. Thanks for watching.